ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன், ஆஃப்லைன் ரூம் புக்கிங் மற்றும் தரிசன நிலவரம் பற்றி பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று இரவு 9 மணிக்கே கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்று ஜனவரி 26 மதியம் 12 மணி தரிசன ஸ்லாட்ஸ் தொடங்கி இரவு 10 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட்ஸ் வரைக்கும் மொத்தம் 12,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று ஜனவரி 26 காலை 6:30 மணி நிலவரப்படி இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்று இரவு 9 மணிலிருந்து 9:30 மணிக்குள்ள இந்த எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் மறுபடியும் ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நைட் 9 மணிக்கு உங்களுடைய ஆதார் கார்டோட வெயிட் பண்ணுங்க. கியூ ஓப்பன் ஆனதும் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு இன்று ஜனவரி 26 தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று ஜனவரி 26 காலை 8:30 மணி நிலவரப்படி சுமார் 800 டோக்கன்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது. இந்த 800 டோக்கன்ஸுமே இன்று ஜனவரி 26 மாலை 5 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியது. இந்த டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய 1200வது படியில் ஒரு முறை இந்த டோக்கனை மறக்காமல் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் செய்தால் மட்டுமே இந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். ஸோ மறக்காமல் அங்கே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு கேட்டகிரி ஏ ரூம்ஸ் மற்றும் கேட்டகிரி பி ரூம்ஸ் இரண்டுமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. கேட்டகிரி ஏ ரூம்ஸில் வரக்கூடிய 50 ரூபாய் ரூம் மற்றும் 100 ரூபாய் ரூம் மொத்தமாக 1200 ரூம்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. கேட்டகிரி பியில் வரக்கூடிய 1000 ரூபாய் ரூம் மற்றும் 1518 ரூபாய் ரூம்ஸ் மொத்தம் 50 ரூம்ஸ் காலையில் 5 மணிக்கு இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்று ஜனவரி 26 காலை 7 மணி நிலவரப்படி கேட்டகிரி ஏல 186 ரூம்ஸும் கேட்டகிரி பியில் 4 ரூம்ஸ் மட்டும் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போது இந்த ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கா இல்லையா என்பது நீங்கள் நேரடியாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய ரூம்ஸ் வெக்கேட் ஆகி வந்துருந்துச்சுன்னா அந்த ரூம்ஸையுமே ஆட் பண்ணி தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் எந்த ரூம்ஸும் வெக்கேட் ஆகலைன்னா இந்த ரூம் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடித்த பிறகு சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் ரூம் வெக்கேட் ஆகி வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து ஈவினிங் 6 மணிக்கு ஒரு முறை கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதற்கு மதியம் 3 மணிக்கே நீங்கள் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் போய் விசாரித்து பார்த்துக்கோங்க. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துல போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் 6 மணிக்கு மறுபடியும் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் கொடுப்பாங்களா என்பதை கேட்டு விசாரிச்சுக்கோங்க. இல்லைனாலும் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஈவினிங் இன்னைக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா என்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. கூடவே நீங்களும் ஒரு முறை பர்சனலாக விசாரித்து கேட்டுக்கோங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால பக்தர்களினுடைய கூட்டம் மற்ற நாட்களை கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இன்று கூடுதலாகத்தான் இருக்கும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கனில் ஏர்லி மார்னிங் தரிசனத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். மதியம் முதல் இரவு வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் வைத்து தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 8 மணி நேரத்திலிருந்து 11 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நேற்று திருமலையில் தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 77,651. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 26,677. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.07 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 5 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க.
இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.